ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரு மாலிகுல் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஹைப்ரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஹைப்ரிடைசேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஹைப்ரிடைசேஷன் நம்பர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, hybridization number equal to number of sigma bonds formed by central metal atom plus number of lone pair of electrons on the central atom. So hybridization number எப்படி கண்டுபிடிப்போம்னா, number of sigma bonds formed by the central atom plus number of lone pair of electrons on the central atom. ஸோ இப்போ வந்து அதில் கொடுத்துருக்க காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு ட்ரா பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஹைப்ரிடைசேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ ஹைப்ரிடைசேஷன் நம்பர் வந்து நம்மளுக்கு 1 வந்து வராது. இஃப் இன்கேஸ் 2 வந்துச்சுன்னா அது வந்து sp ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். 3 வந்துச்சுன்னா sp2, 4னா sp3, 5 வந்துச்சுன்னா pக்கு வந்து 3 ஆர்பிட்டல்ஸ் தானே அலௌடு. ஸோ அடுத்து d ஆர்பிட்டல் நம்ம போவோம், sp3d. 6 வந்துச்சு அப்படின்னா sp3d2. 7 வந்துச்சுன்னா sp3d3. ஸோ யூஸ்வலாக 7 வரைக்கும் தான் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வரைய தெரிஞ்ச கொஞ்சம் ஈஸியான மாலிகுல்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிட்டோம், H2O எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படி தானே. ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் உண்டு. அதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகி லோன் பேரு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும்னா இதில் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பை சென்ட்ரல் ஆட்டம். சிக்மா பாண்ட்ஸ்னா என்ன? சிங்கிள் பாண்ட். பை பாண்ட்னா நம்மளுக்கு டபுள் இல்லாட்டி ட்ரிபிள் பாண்ட் வரும் அப்படிதானே. ஸோ சிக்மா பாண்ட் வந்து நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட். இதில் வந்து 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஹைப்ரிடைசேஷன் நம்பர் வந்து என்ன வரும்னா, number of sigma bonds formed by central atom. So 2 sigma bonds, so 2 போட்டுக்கலாம். 2 plus number of lone pair of electrons on the central atom. So central atomல எத்தனை lone pair of electrons? இது ஒரு lone pair, அதுக்கப்புறம் இது ஒரு lone pair. So 2 lone pair of electrons இருக்கு. So 2 equal to நம்மளுக்கு என்ன வரும்? 4 வரும். So 4 ஓட இது வந்து நம்மளுக்கு என்ன hybridization வரும்னா sp3 hybridization. So water is sp3 hybridized. ஓகேவா? இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் வந்து நம்ம அமோனியா எடுத்துக்கலாம். அமோனியானா NH3 அப்படிதானே. ஸோ NH3ல வந்து நைட்ரஜன் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வில் பி பாண்டட். அதுக்கப்புறம் நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கேஸில் நம்மளுக்கு சிக்மா பாண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கு? 1 2 3. ஸோ 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால ஹைப்ரிடைசேஷன் நம்பர் வந்து நம்மளுக்கு 3 பிளஸ் இதில் ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ 1 ஈக்குவல் டு 4 வில் கெட் த சேம் sp3 hybridization ஃபார் அமோனியா. ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் ஈத்தீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈத்தீன். ஸோ இதுதான் ஈத்தீனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கார்பனுக்கு நம்ம ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த கார்பனில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லை, அப்போ 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹைப்ரிடைசேஷன் நம்பரில் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 0 பிளஸ் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ். இந்த கார்பன் வந்து எவ்வளோ சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். இது வந்து பை பாண்ட் கூட போயிடும். இப்போ ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு? 1 2
3. ஸோ 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கனால நம்ம என்ன போடுவோம் +3. ஸோ இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் நம்பர் வந்து 3 வரும். ஸோ அப்போ 3னா நம்மளுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் பார்த்தோம் Sp2. ஸோ இந்த கார்பன் வந்து Sp2 ஹைபிரிடைஸ். இப்போ அடுத்து ஈத்தைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா C triple bond CH. ஸோ இந்த கேஸ்லயும் கார்பனுக்கு வந்து லோன் பேர் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் வந்து 0 தான். ப்ளஸ் இது எவ்வளோ சிக்மா பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் வந்து இது ஒரு சிக்மா பாண்ட் அண்ட் தென் இது ஒரு சிக்மா பாண்ட். இந்த ரெண்டும் என்ன பாண்ட் பை பாண்ட்ஸ் அப்படி தானே. ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது 2 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா +2. ஸோ ஹைபிரிடைசேஷன் நம்பர் வந்து 2 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் ஈத்தைன் வந்து sp ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வரைய தெரிஞ்சிச்சுன்னா ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்கேஸ் நம்மளுக்கு எக்ஸாம்ல போய் ஸ்ட்ரக்சர் வரைய தெரில அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். மோனோவேலண்ட் அண்ட் டைவேலண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு மோனோவேலண்ட் ஆட்டம்ஸும் டைவேலண்ட் ஆட்டம்ஸும் தான் கொடுப்பாங்க ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ மோனோவேலண்ட் அப்படின்னா என்னது, மோனோவேலண்ட் குரூப்ஸ்னா அந்த ஆட்டம்க்கு வந்து என்னது வேலன்சி வந்து என்னதான் இருக்கணும் 1 இருக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து ஒரு மோனோவேலண்ட் குரூப். அடுத்தது ஹாலஜன்ஸ் வரும். ஹாலஜன்ஸ்ல என்னெல்லாம் ஹாலஜன்ஸ் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின்ஸ். ஸோ இதெல்லாம் மோனோவேலண்ட் குரூப். அண்ட் தென் இது கூட இன்னொன்று என்ன வரும்னா ஹைட்ராக்சைல் குரூப் OH குரூப்பும் வரும். ஸோ இதெல்லாம் மோனோவேலண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் பைவேலண்ட். ஸோ பைவேலண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னெல்லாம் வரும் 16th குரூப் எலிமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வரும். 16th குரூப் எலிமெண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும் ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், பொலோனியம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பைவேலண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் SO3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. SO3 இதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிலன்னு வச்சுக்கோமே. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிதானே. ஸோ இதுல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து சல்ஃபர். ஸோ சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வேலன்சி கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேலன்சி கிடையாது, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். சல்ஃபர் வந்து சொன்ன மாதிரி 16th குரூப் எலிமெண்ட் தான். அப்போ அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் 6 இருக்கும். ஸோ இப்போ அந்த 6 எலக்ட்ரான்ஸை நீங்க அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. 6 எலக்ட்ரான்ஸை நம்ம அப்படியே ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சல்ஃபர் கூட பாண்டா இருக்கிறது 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். 3 ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம் இட்ஸ் அ பைவேலண்ட் குரூப் அப்படிதானே. ஸோ பைவேலண்ட்னா நம்ம என்ன பண்ணணும் பேர் பண்ணணும். ஓகேவா. மோனோவேலண்ட்னா பேர் பண்ணாம அப்படியே போட்டுடலாம். பைவேலண்ட்னா பேர் பண்ணி ஒரு ஆக்சிஜன், பேர் பண்ணி இன்னொரு ஆக்சிஜன், தென் பேர் பண்ணி இன்னொரு ஆக்சிஜன். ஸோ இல்லை ரிமைனிங் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அப்படி ரிமைனிங் இருந்துச்சுன்னா நீங்க அதையும் பேர் பண்ணணும். இது வந்து மோனோவேலண்டா இருந்தா என்ன, பைவேலண்டா இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. ரிமைனிங் இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸையும் நம்ம பேர் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இதுல வந்து இப்போ ஆக்சிஜன் நம்ம 3 ஆக்சிஜன் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், 3. ஸோ இப்போ நம்ம ஹைபிரிடைசேஷன் நம்பர் என்ன வரும் 1 2 3. ஸோ 3 தான் நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷன் நம்பர். 3 ஹைபிரிடைசேஷன் நம்பர்னா நம்மளுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் கிடைக்கும் Sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் இஃப் இன்கேஸ் SF4 கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோரின் வந்து என்னது இட்ஸ் அ மோனோவேலண்ட் குரூப் அப்படிதானே. ஸோ சல்ஃபர் வந்து 16th குரூப் எலமெண்ட், அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 எலக்ட்ரான்ஸ் அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து ஃப்ளோரின் வந்து மோனோவேலண்ட்னால நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானா ஃப்ளோரின் ஆட்டமை ஃபில் பண்ணுவோம். மொத்தம் எவ்வளோ ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு 4 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே ரிமைனிங் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரான் நான் என்ன சொன்னேன் பேர் பண்ணணும்னு சொன்னேன். ரிமைனிங் என்ன எலக்ட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பேர் பண்ணி போடணும். ஓகேவா. ஸோ இதில் வந்து இதை பேர் பண்ணி 1 தான் நம்ம போடுவோம். ஸோ 1 இது 2 3 4 5. ஸோ இப்போ நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷன் நம்பர் என்ன வந்திருக்கு
5 வந்திருக்கு. ஸோ ஹைபிரிடைசேஷன் நம்பர் 5னா நம்மளுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3d. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜ் வச்சு ஏதாவது காம்பவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் சார்ஜ் வச்சு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாமே. ClO3 மைனஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Cl வந்து இது வந்து ஒரு 17th குரூப் எலமெண்ட். இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படிதானே. Cl வந்து 17th குரூப் எலமெண்ட். ஸோ அதனால நம்மளுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிதானே. ஸோ 7 எலக்ட்ரான்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து நம்மளுக்கு மைனஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். இப்போ -2 இருந்துச்சுன்னா நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே -1 இருக்கு. ஸோ நம்ம இன்னும் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரானை கட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலாக 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ ஆக்சிஜனை வச்சு நம்ம அந்த 8 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ ஆக்சிஜன் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அது வந்து ஒரு டை வேலண்ட் ஆட்டம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். ஸோ 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸை ஃபில் பண்ணிடலாம். ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ 2 எலக்ட்ரான்ஸை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணி தான் போடுவோம். ஸோ இது வந்து 1 2 3 4. ஸோ நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷன் நம்பர் என்ன வரும்? 4. ஹைபிரிடைசேஷன் நம்பர் 4னா நம்மளுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்? sp3. ஸோ அடுத்து பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். NH4+ அம்மோனியம் அயான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நைட்ரஜன் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படிதானே. ஸோ நைட்ரஜன் இஸ் த 15th குரூப் எலமெண்ட் அப்படிதானே. ஸோ 15th குரூப் எலமெண்ட்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 5. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் சார்ஜ் இருந்தனால ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால ஒரு எலக்ட்ரானை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்ரஜன் வச்சு ஃபில் பண்ணணும். 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இட்ஸ் அ மோனோவேலண்ட் ஆட்டம். ஸோ 4 ஹைட்ரஜன் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது 1 வரும், 2 3 and then 4. ஸோ ஹைபிரிடைசேஷன் நம்பர் என்ன வரும்? 4. ஹைபிரிடைசேஷன் நம்பர் 4னா நம்மளுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? sp3.